தென்காசி மாவட்டத்தில் துவக்கப் பள்ளி, நடுநிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளிகள் என 377 அரசு உதவி பெறும் பள்ளிகள் உள்ளன. இந்த பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை, பணியிட மாறுதல் உள்ளிட்ட பணிகளுக்கு மாவட்ட மற்றும் முதன்மை கல்வி அலுவலர்களால் உத்தரவு வழங்கப்படுகிறது. இந்நிலையில் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களின் பணி நியமனம், பணியிட மாறுதல் உள்ளிட்ட ஆணைகள் மாவட்ட கல்வி மற்றும் முதன்மை கல்வி அலுவலகத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களின் உதவியோடு தனியார் பள்ளியை சேர்ந்த நிர்வாகிகள் முறையாக அனுப்பப்படுவது வழக்கம். ஆனால் இந்த உத்தரவு ஆவண நகல்களை தனியார் பள்ளிகளை சேர்ந்த முக்கிய நபர்கள் தயார் செய்து அதனை மாவட்ட கல்வி மற்றும் முதன்மை கல்வி அலுவலர்களின் கையெழுத்து இல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அனுப்பப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து முறையாக விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன. இந்நிலையில் மாவட்ட கல்வி மற்றும் முதன்மை கல்வி அலுவலகத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும், இதில் பல அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு தொடர்பு உள்ளதாகவும், இதனால்தான் அலுவலக பணி நியமன உத்தரவு ஆவண நகல்கள் பொதுவெளியில் கசிந்துள்ளதாகவும் அடுத்தடுத்து திடுக் தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தென்காசி மாவட்ட கல்வி மற்றும் முதன்மை கல்வி அலுவலகத்தில் நடைபெறும் பல்வேறு முறைகேடுகள் தொடர்பான ஆவணங்களை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும், இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளவில்லை என்றால் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுக்கப் போவதாக வழக்கறிஞர் கார்த்திக் என்பவரும் மாவட்ட கல்வி அலுவலர் அமலா தங்கத்தாய் பேசியதாக ஆடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நீங்க கையெழுத்து போடாமல் நிறைய ஓசி காப்பி நிறைய லீக் ஆயிருக்குது மேடம், உங்க அலுவலகத்துல இருந்து. எப்படி மேடம் அதெல்லாம் லீக் பண்ண முடியுமா? அப்படி செய்ய முடியுமா? எல்லாமே ஆர்டர் காப்பி வந்திருக்கிறது, எல்லாமே ஆர்டர் காப்பி. ஒரு சஸ்பென்ஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு போஸ்ட் நிரப்புறது சம்பந்தமா நிறைய காப்பி லீக் ஆயிருக்குது உங்க ஆபீஸ்ல இருந்து. உங்களுக்கு பார்வைக்கு தான் வந்துச்சா மேடம்? கவனத்து வந்துச்சா மேடம்? இதெல்லாம் நான் இல்லாதப்போ நான் பழைய டிஓ இருக்கும்போது அந்த ஆர்டர் காப்பி காட்டினாங்க. சரிங்க மேடம். நான் வந்தப்பறம் அப்படி ஒன்றும் காட்டினாங்களோ ஏதாவது தெரியல. சரி சரி சரி. இத பத்தி நீங்க எதுவும் விசாரணை பண்ணீங்களா? பழைய ஆர்டர் தான் அப்படி போயிருக்கு, நான் வந்தப்பறம் அப்படி வரல. இந்த ஆடியோ வெளியான நிலையில் பல கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு புகாரில் மாவட்ட கல்வி மற்றும் முதன்மை கல்வி அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் ஆசிரியர் நிர்மலேஷ் சோபனா மற்றும் ஆசிரியர் முருகேசன் என்பவரும் தனித்தனியே தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்தன் ஆகியோரிடம் புகார் அளித்துள்ளனர். டிஓசிஓ அலுவலகங்களில் இருக்கக்கூடிய அரசாங்க பதிவேடுகள் இருக்கக்கூடிய அந்த ரிஜிஸ்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டர்ஸ் எல்லாமே மணிவண்ணன் அப்படிங்கிற இந்து நாடார் உறவினுடைய கமிட்டி மேல்நிலைப் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினராக இருக்கக்கூடிய மணிவண்ணன் என்பவர் இடைத்தரகராக செயல்பட்டு சிஓடிஓ ஆஃபீஸுக்குள்ள இடைத்தரகராக செயல்பட்டு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய அலுவலர்களை தன்னுடைய கைக்குள் வச்சுக்கொண்டு நிறைய லஞ்சம் வாங்கி கொண்டு ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை கெடுக்கும் விதமாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா கோப்புகளையும் வெளியில் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்கான முறைகேடான அந்த விஷயத்தை சம்பந்தமாக தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் சார். என்னுடைய பணியிடம் சம்பந்தமாக நான் தென்காசி மாவட்ட கல்வி அலுவலகத்திற்கு ஒரு ப்ரொபோசலை அனுப்பியிருந்தோம். அந்த ப்ரொபோசலில் ஒரு 5-6 குறைபாடுகளை சுட்டிக்காட்டி மாவட்ட கல்வி அலுவலகம் திருப்பி அனுப்பியிருந்திருந்தது. ஆனால் கமிட்டியில் ஏற்பட்ட பிரச்சனையின் சார்பாக இந்த 6 குறைபாடுகளையும் இதுவரைக்கும் கமிட்டி நிவர்த்தி பண்ணி தபால் அனுப்பலை. இது காரணம் என்ன அப்படின்னா, கமிட்டியில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக இந்த ஒரு கமிட்டிக்கு இந்த மாவட்ட கல்வி அலுவலகம் முழுவதுமாக சப்போர்ட் பண்ணி என்னுடைய பணியை நினைஞ்சிட்டு இருக்காங்கன்னா எடுத்து கீழ் விளைக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நான் நினைக்கிறேன். இப்படி தென்காசி மாவட்ட கல்வி மற்றும் முதன்மை கல்வி அலுவலகத்தில் பணி நியமன உத்தரவில் பல்வேறு முறைகேடுகள் தொடர்பாக பல கோடி ரூபாய் கையாடல் நடந்துள்ளதாக வெளியாகி இருக்கும் தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.